சத்தம் கேட்டு சித்தம் செய்ய. ஆண்டவர் அருமை ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிற இந்த அருமையான நாளிலே தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி, வேத வசனம் எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்துக்கு ரட்சகராக இருக்கிறார். அருமையானவர்களே, இன்னைக்கு டெக்னாலஜிலாம் வளர்ந்துட்டு நாகரிகம் பெருகிட்டு இன்னைக்கு ஆண்களுக்கு ஈடாக பெண்களும் சமங்கிற ஒரு நிலைக்கு நீ வந்திருக்கிறோம். ஆண்களுக்கு பெண்களும் ஈடாக நல்ல சம்பாத்தியம் பண்ணுறாங்க, நல்லா உழைக்கிறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க, ஏரோப்ளேன் ஓட்டுறாங்க, எல்லாம் நிறைய செய்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் வேதம் சொல்லுது குடும்பத்துக்கு தலைவர் யார் தான்? புருஷன் தான். அது மறந்துடக்கூடாது. ஒரு பேண்ட் சட்டை போடலாம் மனைவி, இளைஞர்கள் போட்டாங்க. போடுறதுனால நீங்கள் புருஷனை மாறிட முடியாது. நீங்கள் தான் நீங்கள் தலைவரை மாற முடியாது. நீங்கள் மனைவி தான். வீட்டுக்கு தலைவர் வந்து புருஷன் தான், மறந்துடாதங்க. அன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ரேஷன் கார்டு அன்றைக்கி பாருங்கள், அவங்க பேரெலாம் மாற்றியாச்சு. நீ நிறைய பேர் இப்படி பேரெலாம் ரேஷன் கார்டு வரைக்கும் எல்லாம் பெண்கள் தான் பேர். நீங்கள் பெரிய ஆட்கள், பிரபலமான ஆட்கள் தான், அதில் இல்லைன்னு சொல்லி. ஆனாலும் வேதம் வந்து குடும்பத்துக்கு தலைவராக மனைவி அல்ல புருஷனை தான் வேதம் சொல்லுது. நிறைய பேருக்கு மரியாதை கம்மியாகி போச்சு. ஒரு ஐயா சொன்னார், அது 60 வயசு இருக்கும். ஐயா, என் வீட்டம்மாவோட நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரி பேசுகிறார். எல்லாரும் வீட்டில் அல்ல, சில வீடுகள் அது நடக்குது. அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள். சில மீசை பெருசாக வச்சிருப்பாரு. வீட்டை பாருங்க அப்படின்னா உடனே அப்படி கைகாலம் நடிங்கிற அப்படி மீசை தான் பெருசு. பாவம், அவர் படுற பாடு இருக்குது. அருமையானவர்களே, நாம் புருஷனை மதிக்கணும். இந்த நிறைய பெண்கள் மதிக்கிறதில்ல. கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணோன்னா ஹெட் வெயிட் வந்துடுது, கொஞ்சம் பெரிய இதாக மாறிடுறாங்க அவங்க. ஏன்னா அவங்ககிட்ட பணம் வந்துருந்தா பணம் வருது, சாவிக்கு ஒத்து எல்லாம் வந்துடுது அம்மாமார்கிட்ட. அதான் வீட்டுக்கார போட்டு பாடாப்படுத்துறாங்க. அநேகர் நடிக்கிட்டு தான் இருக்கிறான், என்ன செய்யடா கெட்டி தொலைச்சிட்டேன்னு சொல்லி. அப்படி இருக்கக்கூடாது. அவன் வீட்டுக்கு தலைவர் புருஷன் மறந்துடாங்க. வேதம் சொல்லுது, ஆபிரகாமை சாரால் நினைச்சுக்கலாம் ஆண்டவனே சொல்லி பயபக்தியா இருந்தாலாம். ஆண்டவனே ஒரு அம்மாட்ட கேட்குறேம்மா, வீட்டை எங்கம்மா போயிருக்காரு, வீட்டுக்காரர் எங்க? அது போயிருக்குது, அது போயிருக்குது. எப்போ வரும், எப்போ வருமோ தெரியல, போகும் வரும். எப்படி ஆடு மாடா வீட்டுக்காரு? அது போயிருக்கு வரும். சில அம்மாவுக்கு உழைச்சி கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். உழைச்சி கொடுத்தா ஐயா வாங்க எட்டா எட்டா அப்படிமா. நீ கொடுக்கலன்னா செத்த, அவ்வளோதான். கொடுத்துட்டே இருந்தால் சந்தோஷமா இருக்கு சில அம்மாமார். ஆனால் நிறைய அம்மாமார் இருக்காங்க, என்ன நிலையில இருந்தாலும் சரி புருஷன் அப்படி கதை பண்ணுவாங்க பாருங்க. ஒரு கூட்டத்தில் பாட்டு படித்தாங்களாம், ஆசீர்வாதம் வேணும் எங்களுக்கு வேணும் ஆசீர்வாதம்னு பாடினாங்க. ஒரு அம்மா பாட்டு பாடுறது என்ன பாடுதுன்னா, எங்குட்டையா வேணும் எனக்கு வேணும் எங்குட்டையா வேணும் பாடிச்சான். அவளே கேட்காரு, என்னம்மா எல்லாரும் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்கிறாங்க, நீ என்ன எங்குட்டையா வேணுங்கிறிய? ஐயா, வீட்டுக்கார பேரை சொல்லலாமா? வீட்டம்மா சொல்லக்கூடாதுல்ல. அதான் நான் அந்த அப்படி பாடினேன் அப்படின்னு சொல்லிச்சா பாருங்க. அந்த வீட்டையா பேர் ஆசீர்வாதம். எவ்வளோ ஒரு பயபக்தி பற்றியில் அன்றைக்கி அப்படி இல்லையா? இன்றைக்கி எல்லாம் மாறி வச்சுல. என்ன மாறிட்டுங்க? நாம் மாறக்கூடாது. அவன் கணவன் மனைவிகள் அன்பு இருக்கணும், வீட்டுக்காரன் மதிக்கணும். ஆமாம், வஸ்தி ராணி மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு பேசக்கூடாது. அழகு இருந்தோட சில மதிக்கிறே கிடையாது. அப்படி இல்லை, எல்லா நிலையில் எப்படி இருந்தாலும் சரி ஆண்டவருக்கு பயந்து நம்ம கீழ்ப்படிஞ்சு புருஷனுக்கு இருக்கும்போது தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம். அருமையான நல்ல வேலைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரட்டு. ஒருவேளை குடும்பத்துக்கு தலைவராக வீட்டுக்கார வைக்காம தானே தன்மூப்பட செயல்படும் சொன்னா அவங்கள மனம் திரும்பி ஆண்டவர் குடும்பத்துக்கு தலைவராக புருஷனை வைத்து நடக்க நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.